வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா அவங்களோட டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப்பு. S22 அல்ட்ராவா இல்லை S22 நோட்டா அப்படின்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக S10ஓட வந்திருக்கு. ப்ரீ ஆர்டர்ஸும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் சேல்ஸும் போக போகுது. ஸோ அன்பாக்சிங்கில் புதுசாக என்ன இருக்குது, வேறு எதாவது சேஞ்சஸ், நோட்டுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கா, வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். கருப்பு கலர் பாக்ஸு, பிளாக் வித் ரெட் பர்கண்டி கலர்னு நினைக்கிறேன். பர்கண்டி தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது 12GB 256GB பர்கண்டி கலரு. டாப் அண்ட் மாடலில் வந்து மோஸ்ட்லி பர்கண்டி கலர் தான் இருக்குது. பிளாக் பர்கண்டி இந்த மாதிரி கலர் தான் இருக்குது. எம்ஆர்பி எவ்வளோ போட்டுருக்குன்னா 1,31,999. ஆனால் விற்கிறது வந்து 1,10,000 அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா காசு போட்டால் 512GB மாடலும் கிடைக்கும். February 2022 வந்து மேனுஃபேக்சரு. பாக்ஸ் சின்னதாக இருக்குது. வழக்கம் போல் வந்து சார்ஜர் கிடையாது. 45 வாட்டுக்கு சப்போர்ட் இருக்குது, ஆனால் பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது. தனியாக தான் வாங்கினோம். அது 2,000 3,000 அது எக்ஸ்ட்ரா செலவாகும். பாக்ஸில் வந்து ஃபோனு, கேபிளு, சிம் இன்ஜெக்டரு, மேனுவல், எஸ்பென் உள்ளே தான் இருக்கும். அதை வந்து இவங்க போட்டிருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஃபோன் இருக்குது, பர்கண்டி கலர் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக அலுமினியம் பாடியா, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது. யூசர் மேனுவலில் தான் சார் வேல்யூ இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிடுவோம். டைப் சி டு சி தான். ஸோ இதை பிசியில் லேப்டாப்பில் வந்து டைப் சி போர்ட் இல்லை அப்படின்னா கனெக்ட் பண்ணுறது கஷ்டம். தனி வேறு ஒரு கேபிள் தான் வாங்கணும். சிம் போட்டிருக்கு. டியூவல் சிம் தான், எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட் கிடையாது. ஒன்று இதுலேயே இல்லை. சார் வேல்யூ ஹெச்ஆர் 0.555. சாம்சங் மட்டும்தான் கம்மியான சார் வேல்யூ கொடுக்குறாங்க. இது வந்து ஹெச்ஆர், இதான் மேக்ஸிமம் சார் வேல்யூ. ஸோ பாடி சார் வந்து இதோட கம்மியாக தான் இருக்கும். அது தவிர இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ரீஜியனல் லாக் கைடு. ஆமாம், இது வந்து சிம் கார்டு, மற்ற கண்ட்ரி சிம் கார்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஆர்மர் அலுமினியம் ஃபினிஷாக. இது போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது S21 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர சைடில் ஃபுல்லாக அந்த அலுமினியம் ஃபினிஷ் தான் இருக்குது. ஆனால் சுத்தமாக இங்கெல்லாம் இதுவே இல்லை. இந்த இடத்துல ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக சுற்றி நிறைய இடத்துல இருக்கும். இங்கே வந்து லெஃப்ட்லலாம் ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது, ரைட்டில் வந்து பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸு. இங்கே ஆண்டனா பேண்ட்ஸுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டனா பேண்ட் இருக்குது. பாட்டமில் ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்பென் ஸ்டைலஸ் அதுவும் இருக்குது. ஐபி ரேட்டிங்ஸ்னால் அப்பப்போ உள்ளே போட்டுங்க அப்படின்வாங்க. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். டியூவல் சிம் ஸ்லாட்டும் இருக்குது. டுவெல் சிம் ஸ்லாட், சிம் 1 சிம் 2 ரெண்டுமே இருக்குது. சிங்கிள் சிம் வெர்ஷனும் சில கண்ட்ரீஸில் வருது. ஆனால் இந்தியாவுக்கு எப்பயுமே டியூவல் சிம் தான் கொடுப்பாங்க. இசிம் சப்போர்ட்டும் ஆப்வியஸ்லி இருக்கும். அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பின்னாடி அதே மாதிரி 5 கேமரா இருக்குது. இந்த வாட்டி ஒரு சைஸே வந்து கொஞ்சம் நோட் மாதிரி கொஞ்சம் வைடாக இருக்குது. மற்றபடி திக்னஸ்ஸு, ஹைட்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. S20 மாதிரி தான் இருக்குது. ஆனால் வித்து மட்டும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து குவாட் கேமராஸ் இருக்குது. இங்கே அந்த லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் அதுவும் இருக்குது. அதே 108 MP கேமரா, 12 MP அல்ட்ரா வைடு, 10 MP ஒரு டெலிஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டெலிஃபோட்டோ வந்து 10 MP 10x ஜூமு, அப்புறம் 100x ஸ்பேஸ் ஜூமோடு இருக்கும். பெரிஸ்கோப் கேமரா. ஃப்ரண்ட்டில் வந்து அதே 40 MP கேமரா. ஸோ பூட் பண்ணிட்டு இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, எஸ்பென் புது ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. குவாட் ஹெச்டி ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் தான் இருக்கும். நம்ம போய் குவாட் ஹெச்டி மாற்றணும், அப்போ தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து டிஃபால்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும், அடாப்டிவில் தான் இருக்கும். ஸோ 120 Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டு. இது எல்டிபி பேனல்னால 1 to 120 Hz ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். Snapdragon 8 Gen 1 நம்மக்கிட்ட கிடச்ச ஃபஸ்ட்டு Snapdragon 8 Gen 1 ஃபோனு. மோட்டோ வரல. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு Snapdragon 8 Gen 1 ஃபோனு. 10GB 10GBயில் வந்து 10GBயா 12GB 10GBன்னு தான் காட்டுது. 10GBயில் 5.8 தான் இருக்குது. அப்போ அவ்வளோ வந்து இந்த ரிசோர்ஸ் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். 256GBயில் 223GB தான் இருக்குது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு. பேட்ரி வந்து 4885. இது வந்து ரிப்போர்ட்டடு. ஆக்சுவலாக 5000 mAh பேட்ரி, 45 வாட் சார்ஜிங்கும் இருக்குது. மற்ற ஆப்லாம் இங்கே ஏதோ செட்டப் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கா, அதனால் மற்ற ஆப்பில் இன்ஸ்டால் ஆகலன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணுவோமா? இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். அல்ட்ராசானிக் குவால்காமோட டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க.
அல்ட்ராசோனிக் இருக்கிறதுனால வெட் ஃபிங்கர்ஸு ஆயிலி ஃபிங்கர்ஸு எல்லாமே ஸ்கேன் பண்ணோம். ஸ்க்ரீன் வந்து வேறு லெவலில் இருக்குது. 1750 நிட்ஸு பிரைட்னஸ் தான். லாக் பண்ணிட்டேன் இங்கே, அவ்வளோதான். டப்பு நல்லா இருக்குது. ஏன் கொஞ்சம் டிம்மான மாதிரி இருக்குது? பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஏற்றிடுறேன். ஓகே, வேறு என்ன இருக்குது? அந்த S Pen எடுப்போமா? எடுத்தோடனே எதாவது காட்டுமே. காட்டுதே. ஹலோ, இதே ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்மார்ட் செலக்ட் ஆப்ஷன் இருக்குது. ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் S Pen to டெக்ஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஏர் ஆக்ஷன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஏர் ஆக்ஷன்ஸ் வருமா, அதுவும் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் செலக்ட், ட்ரான்ஸ்லேட்டு, S Pen to டெக்ஸ்ட்டு, ஏர் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்ஜாய் யுவர் S Pen. லேட்டன்சி வேறு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, 3 மில்லிசெகண்ட் இங்கே சைடில் இருக்குது. ப்ரெஸ் பண்ண வருமா? ஓகே, க்ரியேட் நோட்ஸு, வியூ நோட்ஸு, ஸ்க்ரீன் ரைட்டு, லைவ் மெசேஜஸ்ஸு, ஆட் டூடுது, ட்ரான்ஸ்லேட்டு, பெண்ணா பின்னும் வேணால் ஆட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கேன். வாவ், இவ்வளோ இருக்கா? மேக்னிஃபை, கிளான்ஸு, இல்லை கஸ்டமர் ஆப்ஸு, ரைட் ஹேண்ட் கேலண்டரு, கலரிங் நிறையா இருக்குது. வேணா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ வேணா பிக்ஸ்பி, உங்களோட பிக்ஸ்பி விஷன் மேக்னிஃபை, அவ்வளோதான். நிறையா ஆட் பண்ண கான்ட் ஆட் மோர் தென் 10 ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே, வாவ் செம்மையாக இருக்குது. அந்த ஃபீல் செம்மையாக இருக்குது. இந்த இது அது அப்படி வேணா அப்படியே சேவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ கீழே இந்த மாதிரி சாம்சங் பே இருக்கிறதுனால சாம்சங் பே வந்துடுது. இது ப்ரெஸ் பண்ணால் அப்லோட் யுவர் ஃபோட்டோஸ். ஸோ S Pen யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். இந்த ட்ரா பண்ணுறவங்க, இந்த மாதிரி குவிக்காக நோட் எடுக்கிறவங்க, அதான் நோட் டு டெக்ஸ்ட்டு அந்த ஃபீச்சர்லாம் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து ரிவ்யூவில் பார்ப்போம். நம்ம ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சா? ஓகே, DRM இன்ஃபோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸோ 10, 24, 30, 48, 60, 90, 120. ஸோ HDR10 இருக்குது, HDR10+ இருக்குது, HLG இருக்குது, எல்லா சப்போர்ட் இருக்குது. வைட் ஆங்கிள் ஆப்வியஸ்லி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR சப்போர்ட்டும் இருக்கும். நம்ம வீடியோ சாம்பிள் எங்கே இருக்குது? HDR கண்டிப்பாக H1 4K போட்டால் கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்ல பிரைட்னஸ் வந்து இதெல்லாம் வந்து சுத்தமாக ஃபுல்லாக மல்டிமீடியாவுக்கு தான். இவ்வளோ காசு கொடுத்து 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிறோம். மல்டிமீடியாவுக்கு வந்து செம்மையாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா 5000 mAh பேட்டரியா, போன ஜென்ரேஷன் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால கையில் பிடிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்லாம் ஹெவியாக இருக்கும். இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாலும் வருது. செவன்ட்டி 30 தான். லிசனிங் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ப்ரீமியம்னால இருக்கா? டால்பி அட்மாஸ் இருக்குது. டால்பி அட்மாஸ் எனேபிள் பண்ண அப்புறம் ஓகே. அடுத்தது நம்ம கேமராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ராசை போட்டிருக்கணும். அந்த எக்ஸ்பர்ட்ரா என்னன்னு பார்க்கணும். அது ஆக்சுவலாக அப்டேட்டில் வரும் அப்படின்னாங்க. எக்ஸ்பர்ட்ரா எவ்வளோ எல்லா சென்சார்ஸுமே ஆப்வியஸ்லி ஃப்ளாக்ஷிப் ஃபோனு, எல்லா சென்சார்ஸுமே இருக்கும். கேமரா தான் எப்படி இருக்குது, போன இதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? 108 MP ஃபோக்கஸ் சார். ஸோ 1x, 2x, 4x, 10x, 30x, 100x வரைக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் எவ்வளோ எக்ஸு? அது இது 3x வந்து இவங்களோட அந்த டெலிஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணோம். 10x வந்து அந்த பெரிஸ்கோப் கேமரா யூஸ் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆக தெரியுது, கையில் வந்து அந்த ஃபீலிங் இருக்குது.
வைப்ரேட் ஆகிற ஃபீலிங்கு. மற்றபடி ஃபில்டர்ஸு, போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது, போர்ட்ரேட் வீடியோ இருக்குது, வீடியோவில் 8K வீடியோ இருக்குது, 8K 24 FPS தான் இருக்குது, 30 FPS இல்லை, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க சாம்சங். அது தவிர 4K இருக்குது. இங்கே இந்த அல்ட்ரா ஸ்டடி மோடா, சூப்பர் ஸ்டடி மோடு அதுவும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவுக்கு அல்ட்ரா HD 60 FPS சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கிள் டேக்கு, ப்ரோ மோடு, எக்ஸ்பர்ட்ரா இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து தனியாக ஒரு ஆப், அந்த எக்ஸ்பர்ட் ஃபீச்சர் தனியாக ஒரு ஆப், அதனால் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண தான் அந்த எக்ஸ்பர்ட்ரா ஃபீச்சர் கிடைக்கும். அது தவிர ப்ரோ வீடியோ மோடும் இருக்குது, கஸ்டமைசபிள், ஏதோ லெஃப்ட் அண்ட் ரைட் சேனலு இதெல்லாமே இருக்குது. வேறு என்ன இருக்குது, வேறு இவங்களோட யூஸ்வலாக இந்த ஸ்லோமோ, சூப்பர் ஸ்லோமோ, போர்ட்ரேட் வீடியோவில் ஓகே. இதில் வந்து இது செலக்ட் பண்ண முடியாது, ஃபைண்ட் ஃபேஸ், ஓகே, இது மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபில்டர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸு. இவங்களும் எல்லாம் இது மாதிரி ஆகிட்டாங்க, நிறைய ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. S22 Ultra 4Kல ரெக்கார்ட் ஆகுது. இங்கே ஜூம் ஆப்ஷன் இருக்கா? ஜூம் ஆப்ஷன் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல. ஃபோக்கஸ் ஓகே, அவங்க ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஜூமு 1x போட்டிருக்கு. ஓ, ஜூம் பண்ண முடியுது. 2x, 4x, 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. அப்படியே ஸ்விட்ச் பண்ண ஆப்ஷன் இருக்குது. ஓகே, 4Kல இந்த எல்லா கேமராவும் ஸ்விட்ச் பண்ண முடியுது. 4K 30 FPS, 60 FPSல ஸ்விட்ச் பண்ண முடியல, ஆனால் இதில் ஸ்விட்ச் பண்ண முடியுது. 3x, 10x இதெல்லாமே ஒரே இதில் வந்து ஷூட் பண்ணலாம். அதே மாதிரி அல்ட்ரா வைடும் ஷூட் பண்ணலாம். அப்படியே 4K 30 FPSல ஷூட் ஆகுது. வேறு லெவலு. சாம்சங் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொண்டு வராங்க. ஆப்பிளில் கூட இந்த மாதிரி லைவ் ஸ்விட்சிங்லாம் இல்லை. எல்லாமே 10x, 3x, 1x. எப்படி வேறு லெவலா? போர்ட்ரேட் வீடியோ ரியர் கேமராவில், மெயின் கேமராவில் ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து 1x அப்படின்னு தான் போட்டிருக்கு, ஆனால் ஸ்விட்ச் பண்ண முடியல. இதில் வந்து பிக் சர்க்கிளு, கலர் பாயிண்ட்டு, கிளிச்சு இதெல்லாம் அப்படியே லைவ் போர்ட்ரேட் இதுதான். அப்புறம் இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப் டு 7 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட லெவலு பிளர் லெவல். போர்ட்ரேட்டு இன்னும் கெட் க்ளோசர்னு சொல்லுது. இன்னும் இப்போ தான் போர்ட்ரேட்டு 3x டெலிஃபோட்டோ கேமராவில் போர்ட்ரேட்டு. இதுலேயும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிக் சர்க்கிளு, கலர் பாயிண்ட்டு, கிளிச்சு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செம்மையாக பண்ணியிருக்காங்க சாம்சங். போர்ட்ரேட் வீடியோ ப்ளர் ஆகுதா? போர்ட்ரேட் வீடியோ நல்லா தான் இருக்குது இல்லை? பேக்ரவுண்ட் ப்ளரு தெரியுதா? ரெசல்யூஷனு 1080pயா? ரெசல்யூஷனே போடலையே. ஆக்சுவலாக ரெசல்யூஷன் ஸ்விட்சிங் ஆப்ஷனே இல்லை. லைட் வேறு போயிட்டுருக்கு கொஞ்சம் ஈவினிங்னால்.
அங்கே ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓ எஃபெக்ட் ஸ்ட்ரென்த் லைவாக இது பண்ணலாமா, மாற்றலாமா? வாவ். கலர் பாயிண்ட்டு, கிளிச்சு, கலர் பாயிண்ட்டு, க்ளீனாக 2 பேரும் கட்டம் இருக்குது. பரவாயில்லையே, வேறு லெவலு. ஸோ கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணியிருப்பீங்க. குவாலிட்டி எப்படி இருக்குது? அந்த S22 மாதிரி இருக்கா, S22 அல்ட்ரா மாதிரி இருக்கா, S21 அல்ட்ரா மாதிரி S22 அல்ட்ரா இருக்கா? அதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்க்கலாம்ல. Android 12 1UI 4.1 இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து இப்போ தான் 4 இயர்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல சாம்சங்கு. ஸோ இன்னும் 4 வருஷத்துக்கு அப்டேட்ஸ் வரும். February செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. கண்டிப்பாக மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் இப்போ தான் மார்ச் ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் மார்ச் செக்யூரிட்டி பேட்சும் வந்துடும். மற்றபடி புது ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்றும் தெரில. இதெல்லாம் ஆல்ரெடி 1UI 4 பார்த்த ஃபீச்சர்ஸ் தான். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸு. ஸோ கண்டிப்பாக கேமிங் வீடியோவும் வருது. அதுவும் கூடிய சீக்கிரம் செக் பண்ணி பாருங்கள். இந்த Snapdragon Gen 1 எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதா, இந்த கூலிங் மெக்கானிசம் புதுசாக நிறைய கூலிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு கூலிங் மெக்கானிசம் யூஸ் பண்ண சாம்சங் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேமிங் வீடியோவில் கூடிய சீக்கிரம் செக் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.